ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் சீரியல் டுடே எபிசோட் இந்த மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராகா போலீஸ் கிட்ட சொல்றாங்க, என்னுடைய வைஃப் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பவும் இல்லை, இவங்க கேஸ் கொடுக்கல, அது எல்லாமே என்ன ஏதுன்றத நான் கண்டுபிடிச்சி ஆகணும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அங்க போலீஸ் புடிச்சிட்டு போனதோ, அபி நீ கவலைப்படாம போ, நான் உனக்கு பின்னாடியே நான் உன்னை காப்பாத்துறேன் நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அபிய போலீஸ் புடிச்சிட்டு போனதோ முரளி ரொம்பவே கோவமா, அபி நீ ஒவ்வொரு முறையும் ராகவன் நெருங்க உனக்கு மட்டும்தான் ஆபத்து வரப்போகுது தவிர வேற எதுவும் ஆபத்து வர போறது கிடையாது நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து இருக்க கோபமா நடந்துக்கிறாங்க. உடனே அங்க இருக்கும் எல்லாரும் பாக்குறாங்க, அபி எவ்வளவு நல்ல பொண்ணு, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ராகவ் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, அபி என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்ச, என்ன ஆச்சு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்க, உங்களை மேலும் ஸ்ட்ரெஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் இருந்தேன். அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவன் டிஃபைன் பண்ணான். அதுக்காக தான் நான் என்ன பண்ணலான்னு சொல்லி ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா கேஸ் கொடுக்க வந்தேன், ஆனா இந்த ஏட்டை எதுக்காக மாத்தி சொல்றாங்கன்னு தெரியல. எனக்கும் இந்த ஏட்டு மேல நம்பிக்கை இல்லை. இந்த ஏட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணிருக்காங்க, அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நீ கவலைப்படாம இரவு, உன்னை இன்னைக்கு ஈவினிங்குள்ள உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ராக ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அபி இல்ல கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாம இருங்க, வீட்டுல இருக்கவங்களையும் கவலைப்படாம இருக்க சொல்லுங்க நல்லா சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அபி அழுதுகிட்டே அங்க இருந்து போறாங்க. ராகவ் நேரா அபியோட பொட்டிக் போறாங்க. அங்க போயிட்டு எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க எல்லா விஷயமும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப ஒருத்தர் மட்டும் நேரா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு அந்த லேபிள கூட பிடிக்காம அப்படியே வந்திருப்பான். இதை ராகவ் நோட் பண்ணிடுறாங்க. இவன் தான் கண்டிப்பா இதை பண்ணிருப்பான், இவனை நம்ம பிடிச்சா இது எல்லாத்துக்குமே சரியா இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவனை பிளாக் பண்றாங்க. இப்ப அவ உண்மையை சொல்லுவானா, அபிய ராகவ் சொன்ன மாதிரி வெளியே கொண்டு வருவாங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் முரளிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.